நம்மள இன்ஸ்டாகிராம்ல பார்த்து அவங்களுடைய 2 ஈவெண்ட்டுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா புக் பண்ண கிளைண்ட் தான் நம்மளுடைய பிரீத்தி. இவங்க மேக்கப் என்னுடைய ஸ்கின் டோன் ஃபினிஷிங்ல இருக்கணும், நான் தான் பிரீத்தின்னு எல்லாருக்கும் தெரியணும், அண்ட் ஹேர் வந்து எனக்கு மெஸ்ஸி பிரைட் வேணும், இவ்வளோதான் அவங்களுடைய நீடா இருந்துச்சு. மீதி எல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் இருந்தது, 2 saree மாத்திர மாதிரி. அதுக்கப்புறமா ரிசப்ஷனுக்கு அப்படியே போகணும், லெஹெங்கா சேஞ்ச் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ரொம்ப லாங் லாஸ்டிங்கான மேக்கப் தான் கொடுத்திருந்தோம், ரொம்ப ஃப்ளாலஸா இருந்துச்சு. ஸோ அவங்க மேக்கப் முடிச்ச உடனே செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. மிரர் பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு வந்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ணி மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் நம்ம சாய்ஸ்ல விட்டுட்டாங்க, பேக் மெஸ்ஸி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மெஸ்ஸி கிரியேட் பண்ணிட்டு ஜாஸ்மின் வச்சிருந்தோம். ஸோ அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு லெஹெங்கா மாத்திட்டு அமிச்சாச்சு. ஒரு வீடியோ எடுக்க கூட நம்மளுக்கு சுத்தமா டைம் கிடையாது. அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிச்சுவல் வந்து ஒரு டெம்பிள்ல இருந்தது, இட்ஸ் நான் ஏசி. அப்பயும் மேக்கப் கொஞ்சம் கூட மூவ் ஆகல. ஸோ அவ்வளோ ஸ்வட்டிங்லயும் அவ்வளோ ஃபிளாலஸா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. லெஹெங்கா சேஞ்ச் பண்றப்பவுமே கூட ஜஸ்ட் ஜுவல் செட்டும் லெஹெங்கா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், ஃபேஸ்ல எந்த கையுமே நம்ம வைக்கல. ரொம்ப லாங்ல இருந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன், ஜூம் பண்ணி. ஹோப் எல்லாருக்கும் இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எங்கிட்ட புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. பை.